அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் அம்மா வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து ஸ்டே பண்ணலான்னு சொல்லி போயிருந்தேன். போய் மார்னிங் மேகி தான் சமைச்சு சாப்பிட்டோம். மேகி எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் செய்வேன், அதை பாருங்கள் ரெசிபி. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் கொதிச்சோடனே மேகியோட மசாலா போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்டக்கப்புறமேட்டு எத்தனை மேகி வேணுமோ அத்தனை மேகி நம்ம போட்டுட்டு சைடில் பேனில் ஆனியன் கட் பண்ணி கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் எக்கு ஊற்றி முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை சேர்த்திடுவேன். மேகியில் சேர்த்துட்டு தண்ணி எல்லாமே உறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நாங்கள் எல்லோரும் மேகி சாப்பிட்டு மார்னிங் முடிச்சிட்டோம். ஆஃப்டர்நூனுக்கு எங்கள் அம்மா தக்காளி சாதத்தை பிரியாணி மாதிரி செஞ்சுருந்தாங்க. அண்டு சிக்கன் கிரேவியும் ரைத்தா தயிர் ஆனியன் ரைத்தாவும் செஞ்சுருந்தாங்க. அதுதான் சமைச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்தேன். ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் ரெசிபியோடு உங்களுக்கு வீடியோ போகிறோம், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே உட்காந்துட்டோம். எங்கள் அம்மா தான் பரிமாறுவாங்க எப்போவுமே. எங்கள் அம்மா பரிமாறிட்டு இருந்தாங்க, நாங்கள் எல்லாருமே அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா பரிமாறினோடனே நாங்கள் எல்லாருமே உட்காந்து சேர்ந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் சண்டே என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங்காக தூங்கி எழுந்திரிச்சு எல்லாேருக்கும் டீ போடலான்னு சொல்லி டீ போட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் தான் டீ போடுவேன் வீட்டில் இருந்தேன்னா. ஏன்னா எல்லாேருக்கும் என்னோடய டீ தான் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுற? கைஸ், நாங்கள் ஆஃபி அம்மா வீட்டில் இருக்கிறோம். ஆஃபி எனக்கு டீ போட்டுட்ருக்குறா. எனக்கு மட்டும் இல்லை, ஒரு 4-5 பேருக்கு டீ போட்டுட்ருக்குறா. அம்மாவா இல்லையா ஆஃபி? அவள் தனியாக எனக்கு டீ போட்டு தர மாட்டான். ஏன்னா வேலை செய்யணுமேன்ட்டு சலுப்பு. ஆமாம் தானே ஆஃபி? இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம் கைஸ். ஏய் ஆஃபி, அப்புறம் ஆஃபி, நீங்கள் லைஃப்பெல்லாம் எப்படி போணுச்சு உங்கள் அம்மா வீட்டில்? சந்தோஷமாக இருந்தேன். சந்தோஷமாக இருந்தேன்னா எனக்கு புரியல ஆஃபி. அப்போ இத்தனை நாளாக நீ என் கூட சந்தோஷமாக இருந்தியா? உன்னதான் ஆஃபியா பதில் சொல்லு. சந்தோஷமாக தான் இருந்தேன். சந்தோஷமாக தான் இருந்த. ஏன் இத்தனை நாள் அப்போ என் கூட சந்தோஷமா இல்லையா நீ? சொல்லு. பால் பொங்கிடும். சந்தோஷம்தான் இருந்தேன்.
ஈவினிங் என் தங்கச்சி வந்து கேக் செய்யணும்னு சொல்லிட்டு கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்டும் எடுத்து வச்சுருந்தா. அதோட லாங் வீடியோ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ரீடியண்ட்டோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு வேணும்னா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கேக் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து நைட்டுக்காக சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சிட்ருந்தாங்க, சிக்கன் குழம்பாட்டம். அதை வந்து நைட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா, எங்கள் ஆண்ட்டி, என் தங்கச்சிக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதோட இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.